அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது 2024ஆம் ஆண்டின் நவம்பர் மாதத்தினுடைய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். பாருங்க, டிஎன்பிசி தற்போது வழங்கி இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தின்படி கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸே பார்த்தீங்கன்னாக்க அரசியலமைப்பு சார்ந்து, அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்து, புவியியல் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூனிட்டு கீழையும் கரண்ட் அஃபேர்ஸை கொண்டு வந்துட்டாங்க. நடப்பு நிகழ்வுகளுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பகுதியை ஒதுக்கீடு செய்யவில்லை. அப்போ இந்த ஆண்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்கு தயாராகும் போது ஒவ்வொரு சிலபஸில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை தயார் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது நவம்பர் 2024 தமிழ்நாடு, குறிப்பாக அரசியலமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு திட்டங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கப்போம். அப்போ முதல் செய்தி பார்த்தீங்கன்னாக்க முதல்வர் படைப்பகம். அப்போ முதல்வர் படைப்பகம் என்றால் என்ன? தமிழகத்தில் போட்டித் தேர்வுகள் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் தொழில் தொடங்குவோருக்காக குறைந்த கட்டணத்தில் அலுவலகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் பாருங்க, தமிழக முதலமைச்சருடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் இத்திட்டமானது தொடங்கப்பட்டு இருக்கிறது. அப்ப போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு மிக முக்கியமான திட்டமாக இது பார்க்கப்படும். அடுத்து இரண்டாவது திட்டத்துக்கு வாங்க. கள ஆய்வில் முதல்வர் திட்டம். எதன கள ஆய்வில் முதல்வர் திட்டம்? பாருங்க, பிப்ரவரி 1, 2023 தொடங்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் இதை தொடங்கி வைத்தார்கள். தமிழக அரசுடைய திட்டங்கள் மற்றும் சேவைகள் குறித்து பொதுமக்களிடையே அந்த திட்டங்களுடைய பலன்களை, நன்மைகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இருக்கிறது. மீண்டும் இந்த ஆண்டும் நவம்பர் மாத நடப்பு நிகழ்வுகளில் இத்திட்டம் பற்றி பேசப்பட்டு இருப்பதால், குறிப்பாக இந்த குரூப் 2 தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த திட்டங்கள் பற்றி முழுமையாக பார்த்துங்க. ஏற்கனவே ஒரு பதிவில் தமிழக அரசு 2021 25ஆம் ஆண்டு வரை நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களை நம்ம தெளிவாக ஒரு வீடியோ பதிவாகவே போட்டிருக்கோம். அந்த பதிவின் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னாக்க அந்த அனைத்து திட்டங்கள் பற்றிய முழுமையான விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்து வாங்க. மிக முக்கியமான செய்தி என்பது தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன். பாருங்க, தமிழ்நாடு சதுப்பு நிலங்கள் திட்டம் ஆகஸ்ட் 2022 துவங்கப்பட்டது. பாருங்க, அடுத்த 5 ஆண்டிற்குள் 100 சதுப்பு நிலங்களை கண்டறிந்து அவற்றை பாதுகாப்பதற்காக தமிழக அரசாங்கம் தொடங்கி இருக்கக்கூடிய திட்டம். சரிங்களா? இந்தியாவிலே பாருங்க, தமிழ்நாட்டில் தான் அதிகமான, அதாவது 18 சதுப்பு நில தளங்கள் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். ரிப்பீட்டடா இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் கூட இந்த சதுப்பு நிலங்கள் ராம்சார் கன்வென்ஷன் பேசப்பட்டிருப்பதால் இதுவும் குரூப் 2க்கு எதிர்பார்க்கக்கூடிய பகுதி, மறந்துட வேண்டாம். சரி, அடுத்து பாருங்க. தேசிய சதுப்பு நில பாதுகாப்பு திட்டம் 1985 மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது. உலக சதுப்பு நில நாள் பாருங்க, பிப்ரவரி 2. ஸோ இதோட தொடர்ச்சியாக பாருங்க, ராம்சார் கன்வென்ஷன், ராம்சார் சிறப்பு மாநாடு பாருங்க, 1971 ஈரானில் நடைபெற்ற மாநாட்டில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1975 நடைமுறைக்கு வந்தது. சரிங்க? அப்போ இந்த ராம்சார் கன்வென்ஷன் என்பது வெட்லேண்ட் சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டம். எப்போ சைன் பண்ணாங்க, எப்போ நடைமுறைப்படுத்தினாங்கன்றது தெளிவாக பாருங்க. இந்தியாவில் மொத்தம் 85 ராம்சார் தலங்கள் இருக்கிறது. இதில் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் 18 இருக்கு. ஸோ கீழே பாருங்க, அந்த 18 தலங்கள் எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த தேதியில் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்கோம். ஸோ மாணவர்கள் கவனமாக படிச்சுட்டு போயிருங்க. ஏன்னா என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் அப்படின்னு ஒரு பகுதி மெயின்ஸில் இருக்கிறதுனால கேட்பதற்கு வாய்ப்பு நிறையா இருக்கிறது. சரி, அடுத்து வாங்க. வெப்ப அலைகள். வெப்ப அலைகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2024 ஏப்ரல் மே மாதங்களில் தொடர்ச்சியாக பாருங்க, தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸிற்கும் அதிகமாக வெப்பநிலை பரவி இருந்தது. அதனால தற்போது தமிழக அரசு வெப்ப அலையை மாநில பேரிடராக அறிவித்திருக்கிறது. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம்,
மத்திய அரசு வெப்ப அலைகளை தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை. சரிங்களா? இந்தியாவில் தேசிய பேரிடராக இந்த வெப்ப அலைகள் அறிவிக்கப்படலை. ஆனால் தமிழகத்தில் மாநில பேரிடராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாருங்களேன், இந்த வெப்ப அலையை மாநில பேரிடராக அறிவித்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பாருங்க, சத்தீஸ்கர், ஒடிசா, கேரளா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்றவை ஏற்கனவேவும் வெப்ப அலைகளை மாநில பேரிடராக அறிவித்திருக்கிறது. மறந்துடக்கூடாது. ஏன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் திரும்ப சிலபஸ்ல இருக்கிறதுனால இந்த பகுதியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, அடுத்து வாங்க. தமிழ்நாடு மாநில வாக்காளர் பட்டியல், வாக்காளர் எண்ணிக்கை பாருங்க. சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு வாக்காளர் எண்ணிக்கை பாருங்க, 4 லட்சம் அதிகரித்து 6.27 கோடியாக உயர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. பாருங்க, மாநிலத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூரில் அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலத்தில் மிக குறைந்த வாக்காளர்களை கொண்டது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் தொகுதி. தமிழ்நாட்டில் அதிகமான வாக்காளர்களை கொண்டுள்ள தொகுதி என்பது சோழிங்கநல்லூர் செங்கல்பட்டு மாவட்டம். மிக குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி கீழ்வேலூர் நாகப்பட்டினம் மாவட்டம். சரி, அடுத்த செய்தி பாருங்க. புதுமை பெண் திட்டத்தை ஆய்வு செய்வதற்காக மதிப்பீடு செய்தல் பாருங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம் என்று அழைக்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படித்த மாணவிகளை உயர்கல்வியில் சேருவதற்கு நிதி உதவித்தொகை வழங்கக்கூடிய தமிழக அரசின் மிக முக்கியமான திட்டமாகும். அப்ப இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் தற்போது மாநில திட்டக்குழுவால் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டின் இறுதிக்குள் பாருங்க, ஏறக்குறைய 2 லட்சத்திற்கும் அதிகமான பேர் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதுல மிக நம்ம கவனிக்க வேண்டியது, இத்திட்டத்தின்படி எந்த மாவட்டத்தில் அதிகமான மாணவிகள் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா சேலம் மாவட்டம் முதல் இடத்தை பெறுகிறது. அப்ப சேலம் மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக நாமக்கல், தர்மபுரி, சென்னை, திருவண்ணாமலை, கோயம்புத்தூர் அடுத்தடுத்த இடங்களை பதிவு செய்திருக்கிறது. அப்ப புதுமை பெண் திட்டம் அந்த முதல் டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு கேட்டாங்கன்னாக்க சேலம் மாவட்டம். மறந்துடக்கூடாது, மிக முக்கியமான செய்தியும் கூட. அது இந்த ஆய்வுல பாருங்க, இந்த கல்லூரி நிறுவனங்கள் இத்திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னாக்க 45% பேர் அரசு கல்லூரியிலும், 28% மாணவர்கள் தனியார் கல்லூரியிலும், 22% மாணவிகள் அரசு உதவி பெறும் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள். சரிங்களா? அப்ப மிக குறைந்த வருமானமுடைய நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் அதிகமாக உயர்கல்வியில் சேர்வதற்கு இத்திட்டம் மிக மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறது என்று தமிழ்நாடு மாநில திட்டக்குழு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இதுல பாருங்க, மிக முக்கியமானது அப்படின்னா சமூக ரீதியாக பாருங்க, சமூக ரீதியாக இத்திட்டத்தின்படி பயன்பெற்றவர்கள் பாருங்க, ஓசி பிரிவு 0.7%, எஸ்டி 1.3%, அதுக்கப்புறம் எஸ்சி பிரிவினர் 30.6%, பிசி பிரிவு 30.6%, எம்பிசி 36.7%. சரிங்களா? அதுக்கடுத்து சமூகத்தை குறிப்பிட விரும்பாதவர்கள் சரிங்களா 0.1% பேர் இத்திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள். இது ரிப்பீட்டடா வந்திருக்கு, அடிச்சு விட்டுறலாம். சரி, அடுத்து வாங்க. பட்டப்படிப்பு வாரியாக இத்திட்டத்தின்படி எந்தெந்த பாட பிரிவுகளில் மாணவர்கள் அதிகமாக சேர்ந்திருக்காங்க பாருங்க. எல்எல்பி 0.29%, எம்பிபிஎஸ்ல 0.37%, டிப்ளமோ படிப்பு 5.5%, பிஇ போன்ற தொழில்நுட்ப படிவிற்கு 9.7, அதுக்கடுத்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் 14.26, பிகாம்ல 18.79% மாணவிகள் இத்திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றதாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான திட்டம் இந்த திட்டமும். அதற்கடுத்து பாருங்க, மக்களை தேடி மருத்துவம்
இந்த 2 திட்டங்களும் நவம்பர் மாதத்தில் தமிழக அரசின் சாதனையாக பேசப்பட்டு இருக்கிறது. ஸோ அதனால் இந்த 2 திட்டத்தையும் கொஞ்சம் மாணவர்கள் குரூப் 2 தேர்விற்கு போவதற்கு முன்பு தெளிவாக பார்த்துருங்க. சரி, அடுத்து வாங்க மாநில திட்டக்குழு. பாருங்க, இப்போ மாநில திட்டக்குழு அறிக்கைன்னு பார்த்தோமா, தமிழ்நாட்டில் பாருங்க, இந்தியாவில் தேசிய திட்டக்குழு தற்போது நிதி ஆயோக்காக மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் அனைத்து மாநிலங்களில் திட்டங்களை வகுப்பதற்காக, அரசிற்கு உதவி செய்வதற்காக ஒரு ஆலோசனை அமைப்பாக மாநில திட்டக்குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? பாருங்க, அப்ப தமிழ்நாடு மாநில திட்டக்குழு மே 25, 1971 உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் தலைவர் மாநில முதலமைச்சர். சரிங்களா? பாருங்க, அரசியலமைப்பு சாராத ஆலோசனை வழங்கும் அமைப்பு. கான்ஸ்டிடியூஷன்ல இதை பத்தி குறிப்பிடவில்லை. சோ இதற்கு ஆர்டிகல் கிடையாது. இது பாருங்க, வெறும் அட்வைசரி பாடி, அரசிற்கு ஆலோசனைகளை வழங்கும். சரி, ஜூன் 2021 பாருங்க, 10 வல்லுநர்களை கொண்டு தமிழ்நாடு மாநில திட்டக்குழு பார்த்தீங்கன்னாக்க மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவர் தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுக்கடுத்து பாருங்க, தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் டாக்டர் ஜெயரஞ்சன். சரிங்களா? ஸோ இதுவும் மிக முக்கியமானது. காரணம் நமக்கு நியூஸ்ல வந்துட்டதுனால மறக்காம எக்ஸாமுக்கு பார்த்துட்டு போயிடணும். சரி, அடுத்து வாங்க, விழுதுகள் ஒற்றை தீர்வு மையம். பாருங்க, சென்னை சோழிங்கநல்லூரில் கண்ணகி நகரில் விழுதுகள் என்கிற இந்த திட்டத்தை, ஒற்றை தீர்வு மையத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஒற்றை தீர்வு மையம் யாருக்கானதுன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கானது. அப்ப இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய மறுவாழ்வு சேவைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதி உதவி எல்லாத்தையும் ஒரே இடத்தில் பெறுவதற்கான வாய்ப்பை இந்த மையம் உருவாக்கி இருக்கிறது. அப்ப இந்த மையத்திற்கு பாருங்க, உதவி செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னா உலக வங்கி நிதி உதவியுடன் இத்திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 273 மையங்கள் துவங்க போறாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுமையான உதவிகள் வழங்கக்கூடிய அமைப்பாக இந்த மையம் செயலாற்றும். சரிங்களா? அப்ப இந்த பதிவில் தமிழ்நாடு சார்ந்த நடப்பு நிகழ்வுகளை மட்டும் பார்த்துருக்கிறோம். ஸோ அடுத்த பதிவில் பாருங்க, நவம்பர் மாதத்தினுடைய அரசியலமைப்பு சார்ந்த நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். நன்றிமா.